ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம வீட்டில் மதியானம் ஸ்பெஷல் என்னென்னா பச்சைப்பயிர் குழம்பு. இது எங்கள் மாமியார் வீட்டு ஸ்பெஷல். வாங்க இது எப்படி செய்யலான்னு பார்த்துடலாம். ஒரு குக்கரில் ஆல்ரெடி வறுத்து வச்சுருந்த பச்சைப்பயிறு, 4 சின்ன வெங்காயம், 2 பல் பூண்டு, ஒரு தக்காளி, ஒரு பச்சை மிளகா. நான் என் குழந்தைக்கு கொடுக்குறதுனால காரம் கொஞ்சம் கம்மியாக எடுத்துக்கிறேன். நீங்கள் உங்களுக்கு தேவையான அளவு பச்சை மிளகா காரத்துக்கு ஏற்ற மாதிரி போட்டுக்கோங்க. இப்போ அதில் தேவையான அளவு உப்பு. இப்போ நெக்ஸ்ட்டு வந்துட்டு கொஞ்சமாக மஞ்சத்தூள் போட்டுட்டு நல்லா 2 டம்ளர் தண்ணி விட்டு ஒரு 5-6 விசில் வச்சு எடுத்துக்கணும். இப்போ இந்த பச்சைப்பயிரோட பெனிஃபிட்ஸ் பார்த்துடலாம். ஆக்சுவலாக இது ரொம்ப ப்ரோட்டீன் ரிச்சு அண்ட் குழந்தைங்களுக்கு வந்துட்டு நிறைய இம்யூனிட்டி பூஸ்ட் பண்ணும். அடிக்கடி ஃபீவர் வராது, நல்ல சத்து கொடுக்கும். ஸோ நம்ம வீட்டு குழந்தைங்களுக்கு அடிக்கடி பச்சைப்பயிறு சேர்த்துக்கோங்க. ஏன்னா இது ரொம்ப நல்லது, ரொம்ப டேஸ்டியாகவும் இருக்கும். இப்போ நம்ம பருப்பு குழம்பு சாப்பிடுவோம் இல்லையா, அந்த மாதிரி தான் இருக்கும். இப்போ பச்சைப்பயிறு விசில் வச்சு எடுத்துட்டேன். இப்போ நெக்ஸ்ட்டு இதை தாளித்து விட்டுறலாம். வடச்சட்டியில் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றி அதில் கொஞ்சம் கடுகு பொரிஞ்சதும் கொஞ்சமாக சீரகம் போட்டுக்கோங்க. சீரகம் போட்டதும் கருவேப்பிலை போட்டதும் நம்ம விசில் வச்சு எடுத்துருந்தோம் இல்லையா பச்சைப்பயிறு, அந்த பச்சைப்பயிரை இதில் ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிவிட்டு நல்ல ஒரு 2-3 கொதி வர வரைக்கும் கொஞ்சம் நேரம் அடுப்பில் வச்சுருங்க ஹை ஃப்ளேமில். நல்லா கொதி வந்ததுக்கப்புறமா அடுப்பை ஆஃப் பண்ணிக்கோங்க. நம்மளோட சூப்பர் டேஸ்டி எம்மியான ப்ரோட்டீன் ரிச் பச்சைப்பயிறு குழம்பு ரெடி. அவ்வளோதான். நீங்களும் உங்கள் வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். மறக்காமல் என்னோடய வீடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இந்த மாதிரி வீடியோஸ்க்காக.